இந்த உலகத்துல ஒரு பெண்ணை பொறுமைன்னு சொல்லி பாராட்டுற சமூகம் அதே பெண் பேச ஆரம்பிச்சுட்டா அடக்கம் இல்லைன்னு சொல்லுது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பொறுமை எப்போ அடிமைத்தனமா மாறுது? இன்னைக்கு நான் பேச போறது பெண்ணோட தியாகம் பற்றி இல்ல, பெண்ணுக்கு மறுக்கப்பட்ட மனித உரிமையை பற்றி தான். ஒரு பெண் பிறக்கும் போதே பொறுமையா பிறக்க மாட்டான், அவளை பொறுமையா இருக்க பயிற்சி கொடுக்கறாங்க. சின்ன வயசுல இருந்தே பொன் இப்படிதான் இருக்கணும், அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது, அது உனக்கு தேவையில்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி 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 அந்த பெண்ணோடைய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையுமே அடக்கிடுறாங்க. அவளுக்கு பேச பிடிக்கும், ஆனா பேசினா பிரச்சனை வரும்னு அவளுக்கு தெரியும், அதனால அவ பேசல. ஒரு பெண் வீட்டுக்குள்ள இருந்தானா வெளி உலகம் தெரியாது, அவளுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரியே சொல்லி சொல்லி அவளை அடக்கிடுவாங்க. அதே பெண் வேலைக்கு போனானா வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறா, வேலையை செய்ய மாட்டேங்கிறா, எங்க போனாலும் சொல்றது திமிரு பிடிச்சவ, அகம்பாகம் பிடிச்சவ அப்படின்னு. இது பெண்ணோட தோல்விலாம் இல்லை, இது சமூகத்தின் பார்வை. ஒரு சின்ன கதை சொல்றேன். அனிதா, அவள் எதுக்கும் கத்த மாட்டா, சத்தம் போட மாட்டா, எதுவும் மறுப்பு சொல்லவும் மாட்டா. அவளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு. ஏன்னா அவளுடைய எல்லா வேலைகள் எல்லாமே அவங்களுக்காண்டி தான் அவ செய்யறா. அதனால ஒரு நாள் அவள் அம்மா கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும் அனிதா, சொல்லு. அனிதா ஒரு நிமிஷம் யோசிச்சா, பிறகு சொன்னால், எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியல அம்மா அப்படின்னு. அது அவளோட மிகப்பெரிய வழி. அன்று அவளுக்கு புரிஞ்சுது, எல்லாருக்காக வாழ்ந்துட்டு நம்ம இழந்துட்டோமே, நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரியலையே அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சா. அடுத்த நிமிஷம் அவ எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ சத்தமோ எதுவுமே போடல. சின்ன சின்ன விஷயம் கேட்டா இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சா. அந்த இல்லதான் அவளுடைய புது வாழ்க்கையின் முதல் வார்த்தை. பெண் எதிர்த்து பேசினால் அது அகம்பாவம் இல்லை, அது சுயமரியாதை. பெண் கேள்வி கேட்டா அது திமிரு இல்லை, அது நியாயம். ஒரு பெண்ணை சரி செய்ய முயற்சி செய்யாதீங்க, அவ ஒன்றும் உடஞ்சு போன டேபிளோ சேரோ கிடையாது சரி செய்ய. அவள் ஒரு பெண், ஸோ சரி செய்ய முயற்சி செய்யாதீங்க. நினைவில் வைங்க, பெண் வலிமை அவளோட குரல்ல இல்லை, இன்னும் உடையாத மனசுல தான் இருக்கு. ஒரு நாள் பெண் எல்லாம் ஒன்னா பேச ஆரம்பிச்சுட்டா அந்த உலகம் அமைதியா கேட்க கற்றுக்கொள்ளும்னு நான் நினைக்கிறேன். பெண்ணுக்கு பாதுகாப்பு மட்டும் வேண்டாம், சுயமரியாதையும் வேணும். ஒரு பெண்ணோட வலிமை வளரணும்னா நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த குரல் ஒரு பெண்ணுக்கு தைரியமா மாறணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குரலை அவளுக்கு கொண்டு சேருங்க.